திஸ் இஸ் வெங்கட் ஃபார் வெங்கஃபின்.com. உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்க சொல்கிற வீடியோ ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கேட்ட மாத்திரம் தான் லைக் பண்ணுவாங்க என்னோட வீடியோலாம். ஹேவிங் செட் தட் இன்ட்ரோ முடிச்சுட்டு போகிறேன். உங்கள் வீட்டில் இருக்கிறது ஹெல்த் இன்சூரன்ஸ், பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், ஓவரால் மியூச்சுவல் ஃபண்ட் ரிவ்யூ பண்ணணும்னா ஸ்பெசிஃபிக்காக எவ்வளோ கன்சல்டிங் ஃபீ கேளுங்க. அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ரொசீட் பண்ணுங்கள், இல்லாட்டி இக்னோர் பண்ணிக்கோங்க. வித் தேட் செட் என்னை எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் பிராண்ட் ரிசர்ச் பண்ணுறாங்க, இல்லை ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் வாங்கணுங்கிற ரிசர்ச் ப்ராசஸில் இருக்காங்க. அப்போ தே வில் யூஸ் மை சர்வீஸ். இல்லாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, வாங்கினதுக்கப்புறம் கூட ரிவ்யூ பண்ணுவாங்க. இப்படி நான் போயிட்டு இருக்கும் போது இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, நிறைய பேர் கன்சல்டிங் பண்ணுறவங்களே ஒரு நாளைக்கு ஒருத்தர் 2 பேர் தான் பேசுவாங்க. அதில் ஒரு சில நேரம் தமிழ்நாடு லீவ் விட்டுருவோம் எனக்கு. ஐ எம் ஆல்சோ ஹாப்பி வித் தட். நிறைய பேர் நிறைய பேருக்கு சர்வ் பண்ண வேண்டும். கொஞ்சம் ஒரு சின்ன லோ ப்ரொஃபைல் இருக்கணும்னு எனக்கு ஆசை. பட் என்ன சொல்கிறாங்கன்னா, அது முன்ன 3 வருஷமாகவே கம்பேரிசன் வீடியோவில் எனக்கு நான் ஒரு பிரின்சிபல் வச்சுருந்தேன். ஒரு பர்டிகுலர் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் 3 பேர் வாங்குறாங்க. 3 பேருக்கும் வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அப்போ 2 பிராண்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது வெறும் ஃபீச்சரை தான் கம்பேர் பண்ணுறீங்க. இப்போ நான் வில் கம் டு த ரியாலிட்டி ஆஃப் இட். ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 10 வருஷமா 15 20 வருஷமாவே ஐஆர்டிஏவோட நாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு மார்க்கெட்டில் ஒரு ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணுறாங்க. ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியோ லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியோ லான்ச் பண்ணுறாங்கன்னா, யூ ஹாவ் டு ஃபைல் தட், கெட் அப்ரூவல், தென் ஃப்ளோட் இன் த மார்க்கெட். அதாவது ஐஆர்டிஏ அத்தாரிட்டிஸ்ட்டு வந்துட்டு இந்த மாதிரி இந்த ப்ராடக்ட்டில் இந்த ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கிறோம், இவ்வளோ போனஸ் கொடுப்போம், இந்த மாதிரிலாம் நாங்கள் ஃபீச்சர்ஸ் வச்சுருக்கிறோம். இதை வந்து நாங்கள் இந்த ப்ராடக்ட் பேர் இதுன்னு சொல்லிட்டு அதுக்கு ஐஆர்டிஏட்ட அப்ரூவல் வாங்கி தான் மார்க்கெட்டுக்கே லான்ச் பண்ணணும். ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி ஐஆர்டி என்ன சொன்னாங்கன்னா, தே கேவ் ஃப்ரீடம். வேற ஒன்றும் இல்லை, நிறைய மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்காங்க. தே வாண்டட் ஃப்ரீடம் டு லான்ச் தியர் ப்ராடக்ட் அஸ் தே விஷ். அதனால என்ன சொல்லிட்டாங்கன்னா, சரி நீங்கள் வந்து ப்ராடக்ட்டை லான்ச் பண்ணிக்கோங்க, மார்க்கெட்டில் ஃப்ளோட் பண்ணிக்கோங்க, அப்புறம் எங்களுக்கு ஃபைல் பண்ணுங்கள், அதில் ஏதாவது நாங்கள் ட்வீக்ஸ் சொன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆகட்டும், முக்கியமாக ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நிறைய ஃப்ரீடம் வந்துருச்சு. ஸோ முதல்ல என்ன ஆரம்பிச்சாங்கன்னா, போனஸ் நிறையா கொடுக்க ஆரம்பிச்சாங்க ஒரு சில கம்பெனிஸ். அதை பார்த்து அடுத்த கம்பெனி காப்பி அடிப்பாங்க. அப்புறம் என்ன ஆரம்பிச்சுன்னா, போனஸ் குட்டி போட்டுக்கிட்டே இருக்கும். அதில் அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. கடைசியில் நீ இது இப்படி பண்ணுறியா, நான் அன்லிமிட்டட் கிளைம் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. தெய்வமே, ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் ஆக்சுவலி மேட் ஒன்லி டு, இது வந்து ஒரு மேலே இருக்கிற டாப்பிங் மாதிரி ஒரு 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 ஃபுட் ப்ராடக்ட்டில் பார்க்க அழகாக இருக்கும். பட் ஆக்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, நீங்கள் வந்து இன்சூரன்ஸில் என்ன வாங்குறீங்க, யூ ஆர் பேயிங் தட். எங்கள் அம்மாவுக்கு எனக்கு நான் ஹெல்த் இன்சூரன்ஸ் ரினியூவலுக்கு நான் 93,000 ப்ரீமியம் கட்டினேன். வாட் ஐ ஆக்சுவலி காட் எ பிடிஎஃப் ஃபைல், பேப்பர் கூட இல்லை. வி ஆர் பையிங் எ பேப்பர் வித் சம் செட் ஆஃப் ரூல்ஸ், பிலீவிங் தட் நாளைக்கு ஃபியூச்சரில் ஏதாவது பிரச்சனை வந்தால் எனக்கு கிளைம் கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த பேப்பருக்கு தான் காசு கொடுக்குறீங்க. பேப்பர் வித் செட் ஆஃப் ரூல்ஸ், கரெக்டாக ஒரு கான்ட்ராக்ட் பிட்வீன் வந்து யூ அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி. ஃபீச்சர்ஸ் என்ன பண்ணுது நமக்கு, அந்த ஃபீச்சர் நம்ம அன்லிமிட்டெட் கிளைம்ங்கிற ஃபீச்சரை நம்ம சத்தியமாக யூஸ் பண்ண போகிறோமா? அது 1000ல் ஒருத்தங்க, இன்ஃபேக்ட் 5000ல் ஒருத்தங்க யூஸ் ஆகும். அப்போவுமே அந்த டைம் கிளைம் போகும்போது என்ன சட்டம் பேசுவான்னு தெரியாது. இப்படி லான்ச் பண்ணோடனே ஒவ்வொரு கம்பெனியும் நானும் அன்லிமிட்டெட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரைடரை போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. வித் தட் செட், இந்தியன் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி லைஃப் இன்சூரன்ஸில் இருக்கிற கிரியேட்டிவிட்டி உலகத்திலேயே எங்கேயும் இருக்காது. இது கொஞ்சம் சவுத் ஈஸ்ட் ஏஷியா, என்ன, நான் மலேசியாவில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன், சிங்கப்பூரில் இருக்கிற ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணியிருக்கிறேன். அங்கேயுமே இந்த மாதிரி இருக்குது. ஏன்னா அந்த கம்பெனிஸோட இன்ஃப்ளூயன்ஸ் நம்மக்கிட்டையும் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு யூஎஸ்லாம் இந்த அளவுக்கு வந்து போனஸு இது மாதிரி இந்த மாதிரியான அட்ராக்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ்லாம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல யூஎஸில் இருக்கிற இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லாம். வித் தட் செட், 100 பேர் கிளைம் வாங்குறா. 33 கம்பெனியில் நீங்கள் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கலாம். அதில் 100 பேர் கிளைம் 100% கிளைமில் more than 85% ஆஃப் த கிளைம் இஸ் ஃபார் லெஸ் தென் 1 lakh. ஒரு கேட்ராக்ட் சர்ஜரி, ஒரு அப்பெண்டிசைட்டிஸ், ஒரு மாதிரி ஒரு 1 லட்சம் 1.5 லட்சம் 2 லட்சத்துக்கு தான் வேலை முடிஞ்சிருது. கரெக்டாக இல்லையா? மிச்சம் 15% தான் 10 லட்சம் 20 லட்சங்கிற மாதிரி கிளைம் வருது. அப்புறம் அன்லிமிட்டெட் கிளைமுக்கான யூஸ் எங்கே இருக்குது? கரெக்டாக இல்லையா? ஸோ திஸ் இஸ் ஹவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி ஆர் மேக்கிங் மணி. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் எதை பார்க்கணும்? ஃபீச்சர்ஸ் வந்து எல்லா கம்பெனியும் வந்து ரொம்ப மைன்யூட், ஒரு தின் ரெட் லைட் தான் இருக்குது ஃபீச்சர்ஸ் கம்பேரிசனில். கொஞ்சம் தப்பாக வாங்கிட்டவங்க நம்ம ஃபீல் பண்ணுவேனே தவிர, மற்றபடி எல்லா கம்பெனிலும் ஃபீச்சர்ஸ் நல்லா தான் இருக்குது. சர்வீஸ் ஓரியன்ட் இண்டஸ்ட்ரிங்கிறத நிறைய பேர் மறந்துடுறீங்க இதில். ஸோ தட் இஸ் வாட் ஐ வாஸ் டூயிங் ஃபார் தீஸ் 3 years. பட் நான் கம்பேரிசன் வீடியோ பண்ணாலுமே அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. வீடியோ பார்த்து இந்த டெசிஷன் எடுக்காத, நான் சொல்கிறது தப்பாக இருக்கலாம். ஏன்னா நான் ஜெனரிக்காக பேசுகிறேன், உங்களுக்காக பேசலை இல்லையா? நான் ஜெனரிக்காக எல்லாத்துக்காக பேசுகிறேன். எகெயின், யார்கிட்ட ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்களோ அவங்கள்ட்ட தான் நீங்கள் லைஃப் டைம் சப்போர்ட் கேட்கணும். கிளைம் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன ரேண்டமாக கால் பண்ணுவாங்க, கால் பண்ணிவிட்டு சப்போர்ட் கேட்பாங்க. நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்கள்ட்ட கேளுங்கன்னு நான் சொல்லுவேன். இதை நிறைய பேர் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க.
இந்த மாதிரி சூழ்நிலையில் 2 ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி நம்ம கம்பேர் பண்ணும்போது எனக்கு என்ன கில்ட்டியாக ஃபீலிங் இருக்குன்னா, ஓகே இந்த ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கிறதுனால இந்த கம்பெனியில் நாளைக்கு நல்லா சப்போர்ட் வரப்போகுதா அப்படின்னு அவங்க நினச்சக்கூடாதுன்னு நான் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவேன். அதனால தான் நான் 3 வருஷமாக அதை அவாய்ட் பண்ணுவேன். தோ ஐ நோ திஸ் ஆல் தீஸ் ப்ராடக்ட் லிட்டில் பிட் அவர் அட்லீஸ்ட் ஒரு 80% எனக்கு தெரியும்னு வைங்களேன். இப்போ ஒரு பேப்பர் கொடுக்குறாங்க, நம்ம கட்டுற காசு நீங்கள் கிளைம் நீங்கள் என்ன பார்த்து வாங்குறீங்க, கம்பேரிசன் வீடியோ பண்ணால் ஃபீச்சர்ஸை பார்ப்பீங்க. கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோங்கிறது வந்துட்டு எல்லாமே ஃபால்ஸ் டேட்டா தான், நீங்கள் வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் பார்க்குற டேட்டா. ஸோ அதை தான் நான் நிறைய பேர் பார்க்குறோம். கடைசியில் வந்துட்டு என்னைக்காவது 5 வருஷம் கழிச்சோ 10 வருஷம் கழிச்சோ இல்லை 2 வருஷம் கழிச்சோ ஏதோ ஒரு கிளைமுக்கு போகும்போது தான் யூ வில் நோ த ரியாலிட்டி. ஓகே, ஃபீச்சர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு, எனக்கு கிளைம் கிடச்சிதா? கிளைம் செட்டில்மெண்ட் ரேஷியோ ஒரு ஜெனரிக் டேட்டா. 100 பேரில் எத்தனை பேருக்கு நாங்கள் எத்தனை % கிளைம் கொடுத்தோங்கிறது. உங்களுக்கு கிளைம் கிடைச்சா நீங்கள் அந்த லெஸ் than 1% வந்துட்டீங்கன்னா ஸோ தேட் இஸ் வை ஐ ஃபீல் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை நீங்கள் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியாக பாருங்கள். என்கிட்ட கன்சல்ட்டிங் பண்ணும்போது எந்த பிராண்டில் எனக்கு வந்து கம்மியாக கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, எந்த பிராண்ட் ஓரளவுக்கு எத்திக்கலாக நடந்துக்கிறாங்கிறத வச்சுட்டு நான் பேசுவேன். எகெயின் தேர் மைண்ட் செட் தேர் என்கிட்ட பேசிட்டு எல்லா கம்பெனிலும் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட் தான் முக்கியம் கடைசியில். இப்போ ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இன்றைக்கி எந்த காலும் வரல காலையிலேருந்து. பட் ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலையில் ஒரு 2 பேர் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. அவங்க வந்து நான் கன்சல்ட்டிங் ஃபீ இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. முதல்ல கிளைம் சப்போர்ட் நான் பண்ண முடியாது, வாங்குறதுக்கு முன்னாடி இல்லை போர்ட்டிங் அப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க. லைஃப் இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏதாவது பேங்க்லையோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்லையோ அவங்க ரிசர்ச் பண்ணியிருப்பாங்க, இல்லை ஆல்ரெடி வாங்கியிருப்பாங்க, அதை வாங்கலாமா வேண்டாமான்னு கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க. இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு நான் வரேன், நம்ம காலையில் ஒரு 4-5 பேர் மெசேஜ் அனுப்பியிருப்பாங்க. நான் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், அது இருக்குன்னு ரொம்ப பயங்கர எமோஷனலாக தான் இருக்கும். ஒன்றுமே நான் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க வாங்கினது அஃபீஷியல் வெப்சைட்டோ ஆன்லைன் பிளாட்ஃபார்மோ யாரோ ஒரு சம் ஏஜென்ட் மூலிமா வாங்கியிருப்பாங்க. நல்லது, தப்பு இல்லை. அதில் ஏதாவது இஷ்யூ இருக்கும், அவங்களால பொறுக்க முடியாது. யாரையாவது, ஏன்னா என்னோட வீடியோ எத்தனை பேர் பார்க்குறாங்க, யாருமே பார்க்க மாட்டாங்க. ஆனால் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க. யாராவது உங்களுக்கு வந்து சொல்யூஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு மார்னிங் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்களா, அந்த ஒரு 2 எனக்கு தெரிஞ்சிடும் இந்த கம்பெனியில் நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னு சொல்லிட்டு. ஆஃப்டர்நூன் லெட்ஸ் சே ஐம் டூயிங் சம் அதர் ஒர்க், ஏன்னா இதை வச்சு சோறு சாப்பிட முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் நான். நைட் டைம் பார்த்தீங்கன்னா யாராவது ரேண்டமாக எனக்கு வந்துட்டு கன்சல்ட்டிங் பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேபி அந்த டைம் கொஞ்சம் ஒரு சில பேர் 9 o'clock மேலே கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இப்போ நான் முன்னாடிலாம் 3 வருஷம் டேட்டா வச்சு நான் பார்க்கலாம். இப்போலாம் வந்துட்டு நிறைய ஒரு சில பிராண்டில் எந்த பிராண்டில் கம்ப்ளைண்ட் வருதுன்னு தெரியும். ஐ வில் யூஸ் த டேட்டா டு சஜஸ்ட் வித் ப்ராடக்ட் இஸ் குட், வித் ப்ராடக்ட் இஸ் நாட் குட். எகெயின் ஏன் வந்து பிராண்ட் ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸில் நான் என்ன தான் இதெல்லாம் வெறும் ஃபீச்சர்ஸ்னு சொன்னாலும் ஃபீச்சர்ஸில் அட்ராக்ட் ஆவீங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுதான் மைண்ட் செட், அதுதான் பிராண்ட் பில்டிங் மைண்ட் செட்டு. உங்களுடைய அஃபோர்டபிலிட்டி அது ரொம்ப ரொம்ப முக்கியம். சார் இது ஓகேவா இருக்குது, நான் அதை போய் வாங்கிக்கிறேன்னு சொல்லுவாங்க. வாங்கிக்கோங்க, நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்கும். உதாரணம், ஒரு டேர்ம் இன்சூரன்ஸ் கன்சல்ட்டிங் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்த் இன்சூரன்ஸை ரிவ்யூ பண்ண சொல்லுவாங்க. நான் வந்து ஓகே இந்த பிராண்டில் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் வருது பார்த்துக்கோங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். சம்டைம்ஸ் அதை போட பண்ணிக்குவாங்க, அவ்வளோதான். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஸோ சொல்கிற லாஜிக்கை புரிஞ்சுக்குவாங்க. கம்பேரிசன் வீடியோ வேறு வழி இல்லாமல் பண்ணுவேன். இன்னும் நான் கற்றுக்கிட்ட பீப்புள் லைக் டு கிளிக் அண்ட் பை. அதாவது ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு பிராண்டில் ஏதாவது ஃபீஸு பஜார் அங்கே இங்கே பார்த்துட்டு மாதம் 20,000 ஒரு கமிட்மெண்ட் வச்சுருவாங்க ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட்டில். ஏங்க மாதம் 20,000 இயர்லி 2.4 lakhsங்க. நீங்கள் அதை யோசனை பண்ணீங்களா அப்படின்னு கேட்டால் இல்லை, இது ஏதோ இவ்வளோ க்ரோஸ் கிடைக்குன்னு போட்டுருந்துச்சு நான் வாங்கிட்டேன்பாங்க. ஸோ பீப்புள் இப்போ எனக்கெல்லாம் கன்சல்ட்டிங் பண்ணுறவங்க கம்மியாக இருக்கிறதுக்கு காரணம் கேட்டிங்கன்னா பீப்புள் டோன்ட் லைக் டு ஸ்பீக். எதுவுமே இன்னொருத்தட்ட பேசிடக்கூடாது. ப்ரைவசி பாலிசி அது யானை குதிரை. ஐ எம் இண்டிவிஜுவல் ஒர்க்கிங், என்கிட்ட ஐ டோன்ட் ஈவன் ஹேவ் அனதர் ஸ்டாஃப். யார்கிட்ட உங்கள் டேட்டா போகுது சொல்லுங்கள். எனிவே பீப்புள் டோன்ட் லைக் டு டாக் பிஃபோர் பையிங். அதனால் முன்னாடியே பேசுனீங்கன்னா பெட்டர், அதுதான் நான் சொல்ல முடியும். வேறு வழி இல்லாமல் நானும் சோறு சாப்பிட்றதுக்காக வேணால் கன்சல்ட்டிங் மெனி என்ன சொல்கிறது இந்த கம்பேரிசன் வீடியோ பண்ணலாம். பட் அதுலேயுமே தேங்க்யூ தமிழ்ஸ் ஃபார் யுவர் கிராட்டிடியூட், ஃபார் யுவர் சப்போர்ட், ஃபார் கைண்ட்னஸ். இது ரொம்ப நாள் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. நான் மியூச்சுவல் ஃபண்ட் போர்ட்ஃபோலியோ ரிவ்யூ பண்ணுவேன், அந்த சர்வீஸ் சொல்லிடுறேன். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க், ரீட் ஆல் த ஸ்கீம் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் கேர்ஃபுல்லி. இது வந்து இப்போதைக்கு நான் சம் பீப்புள் ஆர் மேக்கிங் யூஸ் ஆஃப் இட். நிறைய பேர் மியூச்சுவல் ஃபண்ட் டைரெக்ட்லி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜிலே பண்ணுவாங்க, அதை ரிவ்யூ பண்ணிப்பாங்க ஓவரால் asset allocation நான் கரெக்டாக பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு. இஃப் யூ வாண்ட் டு டூ திஸ் as an also message me. தட் இஸ் இட். கம்பேரிசன் வீடியோ மேபி நெக்ஸ்ட் டேலேருந்து பண்ணலான்ட்டு இருக்கிறேன் நான். பட் அந்த வீடியோலையுமே சொல்லிடுவேன் இது வெறும் ஃபீச்சர்ஸ் தான், இதை வச்சுட்டு எதுவும் வாங்காதீங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த பயமும் கவலையும் இருக்கும், நாளைக்கு ஃப்யூச்சரில் எப்படி யாராவது கிளைம் நம்ம போய் அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாது, அவங்க ரிசர்ச் ஃபேஸில் இதை யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு. தட் இஸ் இட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.